ரைட். அப்ப நாங்க வந்து இந்தியன் கிளாஸ்ல வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னால், அமைய அமைய செலவு சம்பந்தமா பார்ப்போம். அமைய செலவு. ரைட். இந்த அமைய செலவுக்கு வந்து நாங்க சந்தர்ப்ப செலவு, சரியா? சந்தர்ப்ப செலவு, அதே மாரி தியாக செலவு, சரி? தியாக செலவு அல்லது மெய் செலவு, அதே மாரி மெய் செலவு, அதே மாரி பொருளியல் செலவு. பொருளியல் செலவு. இப்படி வந்து இந்த அமைய செலவுக்கு வந்து பல்வேறு பேர வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா? அமைய செலவுக்கு சந்தர்ப்ப செலவுன்னும் சொல்லலாம், தியாக செலவுன்னும் சொல்லலாம், மெய் செலவுன்னும் சொல்லலாம், பொருளியல் செலவுன்னும் சொல்லலாம். விளங்கினா? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நீங்க இது சம்பந்தமா எந்த ஒரு வேர்ட தந்தாலும், சந்தர்ப்ப செலவு உண்டாலோ, தியாக செலவு உண்டாலோ, மெய் செலவு உண்டாலோ, பொருளியல் செலவு உண்டாலோ, எந்த ஒரு வேர்ட தந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? என்ன மைண்டுக்கு வரணும் உங்களுக்கு? என்ன மைண்டுக்கு வரணும்? அமைய செலவு. அமைய செலவு. அமைய செலவு. விளங்கினா ஒண்ணு சொல்றது? விளங்கினா ஒண்ணு சொல்றது? ரைட். இப்ப நாங்க அமைய செலவுன்னா என்னன்னு பார்ப்போம். அமைய செலவு அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அருமையானதும் மாற்று பயன்பாடுடையதும். அப்ப வளங்கள்ட பண்பு தான் என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அருமையாகவும் காணப்படும். அதே மாரி மாற்று பயன்பாடுடையதாகவும் காணப்படும். அப்ப இப்படி அருமையானதும் மாற்று பயன்பாடுகளை கொண்ட வளங்கள பயன்படுத்தி, சரி, வளங்கள பயன்படுத்தி விருப்பங்கள நாங்க அந்த வளங்கள பயன்படுத்தி நாங்க என்ன செய்றோம்? நாங்க என்ன செய்றோம்? உற்பத்திகள மேற்கொள்றோம். அப்படி உற்பத்திகள மேற்கொண்டு விருப்பங்கள நிறைவு செய்ய முற்படுற டைம்ல, சரியா? விருப்பங்கள வந்து நிறைவு செய்ய முற்படுற டைம்ல, யாதாயினும் ஒரு சிறந்த தெரிவுன செய்றதுக்காக சிறந்த தெரிவின செய்றதுக்காக விட்டுக் கொடுக்கப்படுகின்ற அடுத்த மிக சிறந்த தெரிவுண்ட பெறுமதியத்தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அமைய செலவு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா, ஒரு காணி ஒண்டு ஈக்குது. ஒரு காணி ஒண்டு ஈக்குது. 2 சரியா? ஆ 2 விருப்பங்கள் காணப்படுது அதுல. 1வது வந்து விளையாட்டு மைதானம் அமைக்க, 2வது வந்து பாடசாலை ஒன்ற நிறுவ. அப்ப 2ல ஏதும் ஒன்றத்தான் வந்து என்ன செய்யணும்? செய்யணும். செய்ய இயலும். அந்த இதுல அந்த காணில. அப்ப யோசிக்கிறாங்க. இந்த விளையாட்டு மைதானத்த செஞ்சா வந்து, அந்த ஏரியால பாடசாலை கல்விக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிரும். அறிவ வந்து வளர்த்துக் கொள்ள இயலாது. அப்படின்ற ஒரு நோக்கத்தால என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விளையாட்டு மைதானத்த கேன்சல் பண்ணிட்டு, ஆ பாடசாலை ஒன்று நிறுவுனாங்க. அப்ப இதுல எது வந்து விட்டுக் குடுக்கப்படுது? எது விட்டுக் குடுக்கப்படுது? விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். அதத்தான் நாங்க என்ன சொல்றோம்? அதாவது அமைய செலவு. அமைய செலவு. விளங்கின சொல்றது? அப்ப அருமையானது மாற்று பயன்பாடுகளை கொண்டதுமான வளங்கள பயன்படுத்தி, விருப்பங்கள நிறைவு செய்ற முற்படுற டைம்ல, யாதாயினும் ஒரு சிறந்த தெரிவ செய்வதற்காக விட்டுக் கொடுக்கப்படுகின்ற அடுத்த மிக சிறந்த தெரிவத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தெரிவுள்ள பெறுமதியத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அமைய செலவு அப்படின்னு சொல்றோம். அமைய செலவு அப்படின்னு சொல்றோம். விளங்கின உங்களுக்கு சொல்றது. அப்ப அமைய செலவு வந்து ஒரு மெய் செலவுன்னு சொல்லலாம். அல்லது பௌதீக ரீதியான எண்ணக்கரு அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்கா சொல்லுங்க. ரிஸ்கா எனி டவுட்? ரைட். அமைய செலவு சரி, அமைய செலவானது ஒரு மெய் அல்லது பௌதீக ரீதியான எண்ணக்கரு அப்படின்னு சொல்லணும். உதாரணமா, ஒரு தனிநபர் வந்து நிலத்தின மாற்று பயன்பாட்டின் அடிப்படையில அவரது முக்கியத்துவத்துக்கு ஏற்ப தொழிற்சாலை நிறுவுறதா, விவசாயம் செய்றதா, விளையாட்டு இப்ப நான் சொன்ன உதாரணத்தின்படி. விளங்கின சொல்றது? ஒரு நிலத்தை எதற்காக பயன்படுத்த போறான்? அப்ப உதாரணமா, இதுல விளையாட்டு மைதானம் ஈக்கிறது, தொழிற்சாலை நிறுவுறது ஈக்கிறது. அப்ப அதுல எத தெரிவு செய்றானோ
அப்ப ஏதாச்சும் ஒன்றை விட்டு கொடுத்துட்டு தானே அவன் வந்து ஒன்றை தெரிவு செய்யணும். இப்ப எல்லா விடயத்தையும் வந்து ஒரே நேரத்துல செய்யணும். அப்ப தொழிற்சாலையையும் விளையாட்டு மைதானத்தையும் விவசாயமும் செய்யணும், விளையாட்டு மைதானமும் அமைக்கணும், தொழிற்சாலையும் நிறையணும், பாடசாலையும் கட்டணும் அப்படின்னு சொன்னா கஷ்டம். விளங்கினா ஏதாச்சும் ஒன்றை தான் என்ன செய்யணும், அவன் தெரிவு செய்யணும். அப்ப அடுத்த மிக சேர்ந்து அவன் விட்டு கொடுக்கிறதானே. இப்ப உதாரணமா பாடசாலையை நிறுவுறான் அப்படின்னு சொன்னா விளையாட்டு மைதானம் அடுத்த மிக சிறந்த தெரிவு விளையாட்டு மைதானமா இருந்தா அதை விட்டு கொடுத்துட்டு தான் பாடசாலையை நிறுவான். அப்ப அந்த விளையாட்டு மைதானம் அவன் நிறுவுறது அப்படின்றது அமைக்கிறது அப்படின்றது வந்து அங்கனைக்கு அமைய செலவு விளங்கின ஒண்ணு சொல்றது. இதுதான் அமைய செலவு அப்படின்ற விடயம். சரி, இது விளங்கினா ஆம் சார். இப்ப அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னா சார் நல்லா இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே. ரைட், வெரி குட். இப்ப என்ன கேஸ்லாமா, இப்ப நீங்க இப்ப ரிம்னா நீங்க வந்து ஓஎல் செஞ்சுட்டு ஏ லெவலுக்கு வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா கால் எடுத்து வைக்கிறீங்க. சரியா? அப்ப வைக்கிற டைம்ல அந்த ஏ லெவலுக்கு வந்து நீங்க என்ன பாடம் சாய்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு இது உண்டு. என்னது? ஒரு கன்ஃபியூஸ் உண்டு உங்களுக்கு வருது. என்னது? கொமர்ஸா, ஆர்ட்ஸா அப்படின்ற ஒரு கொமர்ஸ் இல்லாட்டி ஆர்ட்ஸ் தான் நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கீங்க. மத்த ஸ்ட்ரீமுக்கு போகல. ரைட். இப்ப இதுக்குள்ள வருவோம். கொமர்ஸ், ஆர்ட்ஸ். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, கொமர்ஸ் வந்து எனக்கு செட் ஆகுமா? அதுல அறிவு நாலேஜ் ஈக்குதா? இல்லாட்டி அந்த அக்கவுண்டிங் எனக்கு ஏழுமா? அது சம்பந்தமான நான் ஓ லெவல்ல கொமர்ஸ் செஞ்சுக்கிறேனா அப்படி இப்படின்னு எல்லாம் பாத்துக்கிறீங்க. கொமர்ஸ் வந்து சரிவார மாதிரி இல்லை. சரியா? உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க யோசிக்கிறீங்க, ரைட், ஆர்ட்ஸ் வந்து தெரிவு செஞ்சுட்டு நாங்க ஆர்ட்ஸை வந்து தெரிவு செய்வோம். அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும், நோட்ஸ் தானே நாங்க பாடமாகி கொள்ளையிலும், அதுல பெருசா கணக்கு பகுதிகள் வராது அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்ட்ஸை நீங்க என்ன செய்றீங்க, தெரிவு செய்றீங்க. அப்ப தெரிவு செஞ்சிட்டீங்களா ஈக்கோனும் நீங்க விட்டு கொடுக்குறீங்க தானே. இப்ப கொமர்ஸ்ன்ற பாடத்தை கொமர்ஸ் ஸ்ட்ரீமை வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா செய்யலுமா? கொமர்ஸையும் செஞ்சு ஆர்ட்ஸையும் செய்யலுமா ரிம்னா? ரிம்னா நீங்க தான் பதில் சொல்லணும். ஏழுமா? கொமர்ஸ் ஸ்ட்ரீம்லையும் படிச்சு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லையும் வந்து ரெண்டு ஸ்ட்ரீம்லையும் வந்து படிக்கலுமா? ஏலா சார். ஏலா தானே. அப்ப ஏதாச்சும் ஒன்று நீங்க தெரிவு செய்யணும் தானே. அப்ப நீங்க கொமர்ஸை தெரிவு செஞ்சிட்டீங்க தானே. ஓ இல்லையா? ஏலா. கொமர்ஸை நீங்க தெரிவு செஞ்சிட்டீங்க தானே. தெரிவு செஞ்சிட்டீங்களா இல்லையா? ஆன்சர் பண்ண லேட். சரியா? உங்களுக்கு கவரேஜ் இல்ல போல. கேக்குதா ரிம்னா? ஆம் சார். நீங்க இப்ப கொமர்ஸை தெரிவு செஞ்சிட்டீங்க. ஓ இல்லையா? ஆம். ஓ. அப்ப எதை வந்து விட்டு கொடுக்குறீங்க? மேத்ஸ். மெட்ஸ் தான். மெட்ஸும் கொமர்ஸையுமா நீங்க கன்ஃபியூஸ்ல இருந்தீங்க? ஆம். ஓ. அப்ப மெட்ஸ் செய்வோமா கொமர்ஸ் செய்வோமான்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ்ல இருந்துட்டு அப்புறம் கொமர்ஸ் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சீங்க, கொமர்ஸை சாய்ஸ் பண்றீங்க. அப்ப எதை விட்டு கொடுத்தீங்க நீங்க? மேத்ஸ். மெட்ஸ். அந்த மெட்ஸ் அப்படின்னு சொல்றது தான் என்ன, நீங்க விட்டு கொடுத்த அடுத்த மிகச்சிறந்த தெரிவு. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், என்னன்னு சொல்றோம், என்ன சொல்றேன்னா அமைய செலவு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது அமைய செலவு. அமைய செலவா? ரைட். அப்ப உங்களுக்கு கவரேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அமைய செலவு. ரைட். அதை நல்லா தெளிவா அமைய விளங்கிக்கலாம். செலவு. அருமையானதும் மாற்று பயன்பாடுகளையும் கொண்ட வளங்களை பயன்படுத்தி பல்வேறு விருப்பங்களை நிறைவு செய்ய முற்படுற டைம்ல யாதாயினும் ஒரு சிறந்த தெரிவினை வந்து செய்யறதுக்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற அடுத்த மிக சிறந்த தெரிவுன்ற பெருமதியை தான் அமைய செலவு அப்படின்னு சொல்றேன். அமைய செலவு வந்து எந்த பண்டங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா நேர்க்கணிய எண்ணக்கருவாக அந்த அமைய செலவு காணப்படுறதால நேர்க்கணிய விடைய பெறுவது என்னன்னு சொன்னா பொருளாதார பண்டம் தான்.
விளங்கினா உங்களுக்கு சொல்றது அதான் பொருளாதார பண்டம் தான் ஒரு அமைய செலவு ஒன்று இருக்கும். அதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இன்னொன்றை இழக்கணும். அப்ப இன்னொன்றை இழந்தா தான் இன்னொன்று ஒன்றை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். விளங்கினா சொல்றது ஒரு ஒரு உற்பத்தி ஆகிக்கலாம். விளங்கினா ஒரு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு பண்டத்தின் உற்பத்தியை வந்து குறைக்கணும். இன்னொரு பண்டத்தின் உற்பத்தியை குறைச்சா தான் ஒரு உற்பத்தியின் பண்டத்தை அதாவது குறித்த உற்பத்தி பண்டத்தை வந்து என்ன செய்யலும் உற்பத்தியை வந்து என்ன செய்யலும் அதிகரிக்க இயலும். விளங்கினா அதே மாதிரி தான் நல்லா விளங்கிக்கொள்ளணும். அமைய செலவு வந்து நேர்க்கணியை எண்ணக்கரு. அப்ப நேர்க்கணியை விடைய பெறுவது வந்து ஒரு பொருளாதாரம் பண்டம் தொடர்பாக தான் காணப்படும். அப்ப பொருளாதார பண்டத்துக்குள்ளே நாங்க பார்த்திருந்தோம் என்ன அமைய செலவு காணப்படும். அமைய செலவு காணப்படும். சரியா சரியா விளங்கினா உங்களுக்கு சொல்றது அமைய செலவுன்னா என்னன்னு பேசிக்க விளங்கினா ஆம் சார். பிரசன்னா கைஸ் ரிஸ்கா சிம்ரா ரிம்னா கிளியரா ஆம் சார். ஆம் ஆ சார். சார். ரைட். இப்ப அடுத்த டொபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா அப்ப அமைய செலவுன்னு பார்த்தோம். இந்த அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் அமைய செலவு என்ன காரணத்தால் இந்த அமைய செலவு தோன்றுது. அமைய செலவுனா என்னன்னு பார்த்துட்டோம். அமைய செலவு எந்த பண்டத்துக்கு காணப்படும் பார்த்துட்டோம். ஆனா என்ன காரணம் அட ஏன்டா அப்பா இந்த அமைய செலவு தோன்றுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா யார்கிட்ட சரி அப்ப அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால் நல்ல வினைக்கொள்ளணும் 4 காரணங்கள் காணப்படுவது மனித விருப்பங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா எண்ணற்றவையாக காணப்படுது. அப்ப நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து பாடமாக்குறது அப்படின்றது வேற விளங்கி கொள்றது அப்படின்றது வேற. விளங்கி கொண்டுட்டு பாடமாக்குனீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மிச்ச காலத்துக்கு அது உங்களுக்கு நிக்கும் மெயின் செட்ல. விளங்கி நான் சொல்றது அந்த மெயின்ல நிக்கும். உங்களோட எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். விளங்கி நான் சொல்றது அப்ப மனுஷன் விருப்பங்கள் வந்து எண்ணற்றவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி அமைய செலவு தோன்றும் அப்படித்தான் நீங்க உங்களுக்குள்ள கேள்வியை வந்து வினாவிக்கொள்ளும். மனிதன விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருந்தா எப்படி அமைய செலவு தோன்றும் அப்படின்னு சொன்னா மனுஷன் விருப்பங்கள் எல்லையற்றவையாக காணப்பட்ட டைம்ல அந்த எல்லையற்ற மனித விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்ய இயலுமா ஏழா. இயலாம் தானே. அப்ப அப்படி வந்து எண்ணற்றவையாக காணப்படுறதால அப்ப மனிதன் எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய இயலாது தானே. அப்ப ஏதாச்சும் ஒரு விருப்பத்தை தானே அவன் பூர்த்தி செய்யணும். ஏதாச்சும் ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லா விருப்பத்திலையும் கொஞ்சம் விருப்பத்தை விடணுமா இல்லையா ஓ. அந்த உட்றதைத்தானேமா நாங்க பார்த்துட்டு வாரோம் அமைய செலவு உண்டு. சிம்பிளான ஒரு விஷயம். அப்படி உட்றதைத்தானே நாங்க அமைய செலவு உண்டு பார்த்துட்டு வாரோம். அப்ப அமைய செலவு உண்டா என்னன்னு விளங்கினா இல்லையா. ஓ சார் விளங்குங்க. அப்ப அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள்ல மனிதன் விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கிறது அப்படின்றது ஒரு காரணம் எப்படி தொடர்புபடுது அப்படின்னு நீங்க விளங்கி கொண்டீங்களா இல்லையா. ஆம் சார். அப்ப நாங்க அடுத்த காரணத்தை பார்ப்போமா வானாமா. பாப்போம் சார். சரியா அடுத்த காரணத்தை பார்ப்போம். சரியா பார்ப்போம். கேட்டுக்கொண்டு பார்க்கிறதை விட அதை உள்வாங்கி கொண்டு பார்ப்போம். உள்வாங்கி கொண்டு பார்க்கிறதை விட அதை எழுதி அதை உள்வாங்கி விளங்கி நான் சொல்றது அதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு எல்லா விஷயமும் ஒரே டைம்ல நடக்கிற டைம்ல அந்த மெயின் செட்ல அப்படியே அந்த விஷயம் பிக்சட் ஆகிரும். என்னென்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்ற டைம்ல நீங்க எழுதினீங்க அப்படின்னு சொன்னா சொல்ற விடயத்தை உள்வாங்கி கொள்ள மாட்டீங்க. அந்த கெப் கொண்டு வரும் தானே இல்லையா. அந்த கெப் டைம்ல வந்து கொஞ்சம் எழுதி கொள்ளணும். சும்மா ஷோர்ட்டா எழுதி கொள்ளணும் உங்களுக்கு விளங்குற மாதிரி. சரியா அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து அதை வந்து நல்லா ஞாபக சக்தியா இருக்கும் உங்களுக்கு. ரைட். 2வது காரணத்தை நாங்க பார்ப்போம். ரைட். அமைய செலவு தோன்றுவதற்கான 2வது காரணம் என்னன்னு சொன்னால் பொருளாதார வளங்கள் அருமையாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் இருக்கிற வளங்கள் அருமையாக இருக்கிறது.
அப்ப பொருளாதாரத்துல ஈக்கிற வளங்கள் அருமையாக இருந்தா தானே வந்து அருமையாக ஈக்கிறதால தானே மனுஷன் விருப்பங்களை வந்து எல்லா மனிதன் எண்ணற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய இயலாத நிலைமைக்கு போகுது. அப்ப வளங்கள் அருமையாக இல்லாம வளங்களும் வந்து எல்லையற்றவையாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா மனுஷன் எல்லா விருப்பத்தையும் வந்து பூர்த்தி செய்ய இயலுமா இல்லாதா? இயலுமா இல்லாதா? ஏலும் ஏழு இயலும். விளங்கின உங்களுக்கு சொல்றது இப்படித்தான் நீங்க யோசிக்கணும். விளங்கின சொல்றது ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள்மா பச்சை பபா கணக்கா ஈக்கப்படாது, பச்சை குழந்தை கணக்கா ஈக்கப்படாது. கொஞ்சம் டிஃபரெண்டா உங்களோட மெயின் செட்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பொருளாதார வளங்கள் அருமையாக இருந்தால்தான் அருமையாக ஈக்கிறதால தானே மனுஷன் எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யலாமேக்குது. அப்ப பொருளாதார வளங்கள் எல்லையற்றவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விலங்கு என்ன சொல்றது அன்லிமிட்டடா கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா மனுஷன் அன்லிமிட்டடான விருப்பங்களை பூர்த்தி செய்யலும் தான். ஏழுமா இல்லாதா? ஏலும் இயலும். அப்ப பொருளாதார வளங்கள் அருமையாக இருக்கிறதால மனுஷன் எண்ணற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யலாது. இப்ப பூர்த்தி செய்யலாது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விருப்பத்தை தான் பூர்த்தி செய்யணும், கொஞ்சம் விருப்பத்தை விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கறதை தான் நாங்க அமைய செலவு அப்படின்னு பார்க்கணும். அப்ப பொருளாதார வளங்கள் அருமையாக இருக்கிறதும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணத்துல ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்னன்னு சொன்னால் வளங்கள் மாற்று பயன்பாடை கொண்டிருக்கிறது. வளங்கள் வந்து மாற்று பயன்பாடை கொண்டிருக்கிறது. அப்ப வளங்கள் மாற்று பயன்பாடை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வளங்களை வந்து ஒரு உற்பத்திக்கு மாத்திரம் பயன்படுத்தாம நிறைய உற்பத்திகளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பயன்படுத்த இயலும். அப்ப மாற்று பயன்பாடுகளை கொண்டிருக்கிறதால இப்ப உதாரணமா கைத்தொழில் உற்பத்தி, அதே மாதிரி நுகர்வு பொருள், கைத்தொழில் பொருள், நுகர்வு பொருள். அப்ப கைத்தொழில் பொருளை வந்து ஒருத்தன் உற்பத்தி செய்யறான் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணமா கைத்தொழில் பொருளை 20ம் நுகர்வு பொருளை 10 உற்பத்தி செய்யறான். 10 உற்பத்தி செய்யறான். இப்ப யோசிக்கிறான் நுகர்வு பொருளை அதிகரிக்கணும், நுகர்வு பொருள் உற்பத்தியை அதிகரிக்கணும். ஏன்னா அதிகமான பேர் வந்து சாமானை வந்து கேட்டு வாராங்க. அப்ப நுகர்வு தேவையை வந்து நிறைவு செய்து கொள்ள இயலாத நிலைமையில ஈக்குது அப்படின்னு சொன்னா நுகர்வு பொருளை வந்து அதிகரிக்கணும். அப்ப நுகர்வு பொருளை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா கைத்தொழில் பொருளை விட்டு கொடுக்கணுமா இல்லையா? கைத்தொழில் பொருளை விட்டு கொடுக்கணுமா இல்லையா? கைத்தொழில் பொருளோட உற்பத்தியை விட்டு கொடுக்கணுமா இல்லையா? ஓ இல்லையா? ஓ ஓ இதுல வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். இதுல பாஸ் பேப்பர்ல ஐ திங்க் 2022 சரியா தெரியல. டிஃபரண்டான கேள்வி ஒன்று கேட்டான். என்னன்னு சொன்னா கைத்தொழில் பொருளை அதை வந்து குழப்பித்தான் கேட்டான். கொஞ்சம் பிள்ளைகள் யோசிக்கக்கூடிய மாதிரி தான் கேட்டான். ஆனா டிரெக்டா அந்த கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. கைத்தொழில் பொருளை அதிகமா வச்சுக்கிறான், நுகர்வு பொருளை குறைவா உற்பத்தி செய்யறான். இதால எதிர்காலத்துல என்ன நன்மை? என்னது கைத்தொழில் பொருள் அதை வந்து டிஃபரெண்டா தான் கேட்டான். நான் சிம்பிளா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்றேன். கைத்தொழில் பொருளை வந்து அதிகமாகவும் நுகர்வு பொருளை குறைவாகவும் உற்பத்தி செஞ்சா குறைவாகவும் உற்பத்தி செய்யறான் அப்படின்னு சொன்னா எதிர்கால நுகர்வுக்கு என்ன நடக்க போகுது? விளங்கி நான் சொல்றது எதிர்காலத்தின் நுகர்வுக்கு என்ன தாக்கம் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களோட நாலேஜை வச்சு சொல்லுங்க பாப்போம். இப்ப சிம்ரா வந்து நீங்க சொன்னீங்க பேப்பர்லாம் செஞ்சிட்டீங்கன்னு எல்லாம் கிளியர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்களே சொல்லுங்க என்ன இதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம்? சிம்பிளான ஒரு விஷயம். ஏன் கைத்தொழில் பொருளை அதிகமா வந்து உற்பத்தி செய்யறான்? அப்படி உற்பத்தி செய்யறதால எதிர்காலத்துல வந்து எதிர்கால நுகர்வுக்கு என்ன நன்மை கிடைக்குது? தன் மறைமுகமான அவன் கேள்வி. அதை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டீங்க. சிம்ரன் நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் படிச்சுக்கிறேன், மேலோட்டமா ரிவிஷன் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க பாப்போம் இந்த கேள்விக்கான ஆன்சர். வேற யார் சரி? எல்லையற்ற மனித விருப்பம், ஆஹா. அருமையான வளங்களை பயன்படுத்தல். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கிச்சா என்னண்டு? கேட்ட கொஸ்டின் விளங்கிட்டா?
கைத்தொழில் பொருளை அதிகமா உற்பத்தி செய்யறான், நுகர்வு பொருள உற்பத்தியை குறைக்கிறான், கைத்தொழில் பொருள உற்பத்தியை அதிகரிக்கிறான். இப்ப எதிர்காலத்துல நுகர்வுக்கு என்ன தாக்கம்? இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தியும் இருந்தேன். நான் உங்களுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வு அதாவது ரிக்ஸா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணீங்க, சொல்லுங்க. அந்த எதிர்கால நுகர்வுக்கு வந்து அமைய செலவு வார இல்லையா? விளங்கல. இப்ப நான் நுகர்வு பொருளை குறைச்சேன்டா ஆஹா, எதிர்காலத்துல வந்து நுகர்வு பொருள் வந்து கூடவா தானே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க இந்த நிகழ்காலத்துல குறைச்சேன்டா. ரைட். இதான் பாயிண்ட். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? வெரி குட். ரிக்ஸா, நீங்க பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அடுத்தது நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். இப்ப என்ன கேஸ் சொன்னா, இதான் சிம்பிளா, நீங்க பெருசா தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்க தேவையில்லை. சிம்பிளான விஷயம். இப்ப என்னன்னு சொன்னா, நுகர்வை குறைக்கிறோம். எப்ப குறைக்கிறோம்? இப்ப குறைக்கிறோம். இப்ப குறைச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வளங்கள் அதிகமா பயன்படுத்தப்படுமா நுகர்வுக்காக? இல்ல அதிகமா இல்ல, குறைவா தானே பயன்படுத்த போகுது. அப்ப கைத்தொழில் பொருளை நாங்க அதிகமா அதாவது உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த கைத்தொழில் பொருளை வச்சு எதிர்காலத்துல நுகர்வு அதிகரிக்கலுமா இல்லாதா? ஏலும் ஏலும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வை குறைச்சி கைத்தொழில் பொருள், அதாவது நுகர்வு பொருளை குறைச்சி கைத்தொழில் பொருளை அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல நுகர்வு சிறப்பா அமையும். விளங்கிச்சா? இதான் உங்களுக்கான அந்த பேசிக்கான அந்த விடயத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்றதுக்கான ஒரு எக்ஸாம். விளங்கி நான் சொல்றது? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது ஏன் நான் இது உதாரணத்தின்படி இந்த மாற்று பயன்பாடு இந்த உதாரணத்தை விளக்கத்தான் நான் வந்தேன். அதோட இதை நான் அந்த டேபிள போட்ட உடனே அந்த கொஸ்டனும் ஆஃபும் வந்துச்சு. இப்படியா நான் கொஸ்டின் எடுத்தேன். ஆனா அவன் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது நான் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். அந்த பார்ட் 2 டிஸ்கஷன்ல போட்டு வச்சுக்கிறேன். சரியா? ரைட். இப்ப நாங்க காரணங்களை பார்ப்போம். என்ன காரணம்? இந்த அமைய செலவு தோன்றுவதற்கான காரணம். அமைய செலவு தோன்றுவதற்கான காரணத்துல முதலாவது காரணம் தான் என்ன? மனித விருப்பங்கள் எண்ணற்றவையாகிறது. இரண்டாவது, பொருளாதார வளங்கள் அருமையாகிறது. மூன்றாவது, வளங்களோட மாற்று பயன்பாடு கொண்டுகிறது. நான்காவது இடம் என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்துல நிறை தொழில் பொருளாதாரம் நிறை தொழில் மட்டத்துல காணப்படுறது. இல்லைங்க நான் சொல்றது. அப்ப நிறை தொழில் மட்டத்துல காணப்பட்டாலும் அமைய செலவு தோன்றும். சரியோ? அப்ப மனித விருப்பங்கள் எண்ணற்றவை ஆகிறது, பொருளாதார வளங்கள் அருமையாகிறது, வளங்கள் மாற்று பயன்பாடு கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் நிறை தொழில் மட்டத்தில் காணப்படுறது. அப்ப நான் 4 காரணங்களையும் சொல்லுங்க பாப்போம். அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள்ல எல்லையற்ற மனித விருப்பம், ரைட், வரையறுக்கப்பட்ட வளம், ரைட், வளங்களில் மாற்று பயன்பாட்டு தன்மை, ரைட், அருமையான வளங்கள் காணப்படும். ரைட். கடைசியா வருது நிறை தொழில் மட்டத்துல காணப்படுறது. சரி, அதிலும் ரைட். சரி. இப்ப அடுத்ததாக வாரம் என்னன்னு சொன்னால், இந்த அமைய செலவு தொடர்பான சில முக்கியமான விடயங்களை நாங்க பார்ப்போம். அமைய செலவு தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பார்க்கணும். இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, அமைய செலவு ஒரு மெய் ரீதியான எண்ணக்கரு. அது ஒரு நிதி ரீதியான எண்ணக்கரு அல்ல. என்ன ரீதியான எண்ணக்கரு? மெய் ரீதியான எண்ணக்கரு. காசோட சம்பந்தப்பட்ட எண்ணக்கரு அல்ல. இது என்ன எண்ணக்கரு? ஒன்றை விட்டு கொடுக்கிறோம், இன்னொன்றை பெற்றுக்கொள்றோம். விளங்கிச்ச சொல்றது? ஒரு காணில பாடசாலை அமைச்சோம் அப்படின்னு சொன்னா என்னத்தை விட்டு கொடுக்கிறோம்? விளையாட்டு மைதானம் அமைக்கிறது விட்டு கொடுக்கிறோம். விளங்கினா? அதே மாதிரி ஒரு உற்பத்தி, ஒரு பொருள் 2 பொருள் உற்பத்தி செய்யப்படுது. விளங்கினா? அப்ப 2 பொருள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் உற்பத்தியை அதிகரிக்க போறோம், அப்ப இன்னொரு பொருள் உற்பத்தியை குறைக்கிறோம். விளங்கிச்ச சொல்றது? அது நிதி ரீதியான எண்ணக்கரு அல்ல. என்ன ரீதியான எண்ணக்கரு? மெய் ரீதியான எண்ணக்கரு.
விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, அமைய செலவு வந்து ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கரு. அதாவது அதனை தெரிவு செய்யற நபருக்கு மட்டுமே வந்து குறிப்பிட இயலும். ஆளுக்கால் வந்து வேறுபடும். இப்ப நபருக்கு நபர் வந்து ஒரு ஒரு அதாவது தெரிவு செய்யறாங்க தானே. இப்ப உதாரணமா உதாரணமா ஒரு காணியை நாங்க எடுத்துக்கொண்டா, அந்த காணியில வந்து அந்த பாடசாலை அமைக்கிறது அப்படின்றது ஒரு தெரிவை மேற்கொள்ற நபருக்கு மட்டும் தான் வந்து அது வந்து உள்ளார்ந்த இனக்கரு அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மட்டும்தான் குறிப்பிட இயலும். இப்ப சம்டைம் இன்னொரு நபர் ஒன்று இருக்கிறார். அவர் வந்து விளையாட்டுல நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறார். அப்ப அவர் வந்து என்ன செய்வாரு, விளையாட்டு மைதானத்தை அமைக்கிறதுக்கு தான் வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த காணியை வந்து பயன்படுத்துவார். அப்ப பாடசாலை அப்படின்றது வந்து என்ன, அங்கனைக்கு அமைய செலவா மாறிடும். அப்ப அது வந்து என்ன, ஒரு உள்ளார்ந்த என்ன தெரியும். அதை தெரிவு செய்யற நபருக்கிடையில தான் அது வந்து இருக்குது. யாரு அதை தெரிவு செய்யறாரு, ஆளுக்கால் வந்து அது வேறுபடக்கூடிய மாதிரி. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு சொல்றோம் என்ன கருன்னு சொல்றோம், உள்ளார்ந்த எண்ணக்கரு. சரியா? அடுத்த விஷயம் அமைய செலவும் அமைய செலவு காரணமாக வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, வெளிவாரி செலவு ஒன்று ஏற்படாது. அப்ப வெளிவாரி செலவு ஏற்படும். ஆனா என்ன கேஸ்ன்னு சொன்னா, அமைய செலவு ரீசனை வச்சு என்ன செய்யாது, வெளிவாரி செலவு ஒன்று ஏற்படாது. அப்ப வெளிவாரியான செலவு அப்படின்னு சொன்னா என்ன, அதாவது அதாவது இப்போ ஒரு அமைய அதாவது என்னது, ஒரு ஒரு இதை வந்து தெரிவு செய்யறோம், இன்னொன்று விட்டு கொடுக்கப்படுது. அப்ப விட்டு கொடுக்கப்படுறதால வேற நபர்களுக்கோ வேற நிறுவனத்துக்கோ பக்கத்துல இருக்கிறார்களுக்கோ வந்து ஒரு செலவு ஒன்று ஏற்படாது. விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதுதான் வந்து சொல்றான். என்னன்னு சொன்னால், அமைய செலவின் காரணமாக வெளிவாரியான செலவு ஒன்று தோன்றாது. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக இந்த 3 பாயிண்ட் டைம் வந்து விளங்கிக் கொள்ளுங்க. இது வந்து சம்டைம் எக்ஸாம்களுக்கு கேட்டு வரலாம். சரி, ரைட். அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னா, அடுத்த டொபிக்குள்ள வாரம் இந்த அமைய செலவு தானே. இந்த அமைய செலவு அப்படின்றது வந்து எந்த சந்தர்ப்பங்கள்ல பூஜ்ஜியமாகுது, எந்த சந்தர்ப்பத்துல அமைய செலவு பூஜ்ஜியமாகுதுன்னா என்ன அர்த்தம், அமைய செலவு உண்டு இல்லாம போகுது, தோன்றாம போகுது. ஒரு விடயத்தை வந்து எவ்வாறான டைம்ல ஒரு ஒன்றை பெற்றுக்கொள்ற டைம்ல இன்னொன்றை வந்து இலக்க அமைக்கிறான். நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்னது அமைய செலவு பூஜ்ஜியமாகிறது அப்படின்னா என்னன்றதை முதலாவது உள்வாங்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் அதுக்கு வந்து பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பங்களை பார்த்துட்டு வர போறோம். விலை என்ன சொல்றாங்க, அமைய செலவு இல்லாத சந்தர்ப்பம் எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஒரு விடயத்தை நாங்க பெற்றுக்கொள்ற டைம்ல இன்னொன்று வந்து ஒரு ஒரு விட்டு கொடுப்போம் நிகழாமைக்குது. அப்ப நிகழாமை இருந்தால்தான், விட்டு கொடுப்போம் நிகழாமை இருந்தா அன்னைக்கு அமைய செலவு பூஜ்ஜியமாக காணப்படும். ரைட். அப்ப இந்த பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பங்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதலாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, பள்ளங்கள் எல்லையற்று காணப்படுறது. நான் ஆரம்பத்துல சொன்னேனா இல்லையா, உங்கள்ட்ட சொன்னேனா இல்லையா, பள்ளங்கள் எல்லையற்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அருமையானதும் மாற்று பயன்பாடுடையமான பள்ளங்கள் எண்ணற்றவையாக எல்லையற்றவையாக எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா, அமைய செலவு ஒன்று தோன்றுமா? தோன்றாது. தோன்றாது. அப்ப அமைய செலவு அங்கனைக்கு என்ன, பூஜ்ஜியம். விலைங்க நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப அமைய செலவு பூஜ்ஜியமான சந்தர்ப்பங்கள் முதலாவது சந்தர்ப்பம் என்னடா, வளங்கள் எல்லையற்று காணப்படுதல். சரியா? அப்படி அதுக்கு வந்து உதாரணம் என்னன்னு சொன்னா, அதாவது பொருளாதாரம் அல்லாத பண்ணங்களுக்கு வந்து அமைய செலவு பூஜ்ஜியமாக காணப்படும். அப்ப எந்த பண்டத்துக்கு அமைய செலவு காணப்படும், அமைய செலவு உண்டு எந்த பண்டத்துக்கு காணப்படும், பொருளாதார வளங்களுக்கு. பொருளாதார பண்ணங்களுக்கு. அப்ப பொருளாதாரம் அல்லாத பண்ணங்களுக்கு
வளங்கள் வந்து அருமையின்றி காணப்படும். அதாவது உச்சிகளில காணப்படும். எல்லையற்று காணப்படும். அப்ப எல்லையற்று காணப்படும் அப்படின்னு சொன்னா அமைய செலவு நீக்குமா? இருக்காது. இருக்காது. பூச்சியமாக காணப்படும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். இது முதலாவது சந்தர்ப்பம். அதாவது அமைய செலவு பூச்சியமாக முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வளத்துல மாற்று பயன்பாடு இல்லாது இருக்கிறது. விலை என்ன சொல்றது? ஏதாவது ஒரு வளத்துல, அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை என்ற அந்த வளங்கள் இருக்கிறதானே, அந்த ஏதாவது ஒரு வளத்துல வந்து மாற்று பயன்பாடு இல்லாமே இருக்குது. மாற்று பயன்பாடு காணப்பட்டாதான் ஒரு பொருளை வந்து பெற்று, அதாவது பல பொருள்களை உற்பத்தி செய்யற டைம்ல ஒரு பொருள் உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல இன்னொரு பொருள் அதை மாற்று பயன்பாடு உண்டே இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு வளத்துல அங்கனைக்க அமைய செலவு ஒன்றே தோன்றாது. அமைய செலவு வந்து என்ன நடக்காது? தோன்றாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கொள்ளணும். சரி, அமைய செலவு தோன்றாது. ரைட். அதே மாதிரி மூன்றாவது சந்தர்ப்பம் தான் என்னன்னு சொன்னா, மூன்றாவது குறைத்தொழில் மட்டம் காணப்பட்டது. அப்ப குறைத்தொழில் மட்டம் அப்படின்னு சொன்னா என்னண்டா, வேலையின்மை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அமைய செலவு ஒன்று தோன்றாது. விலைங்க என்ன சொல்றது? குறைத்தொழில். அப்ப நிறை தொழில் மட்டம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அமைய செலவு தோன்றும். அப்ப அமைய செலவு தோன்றாத சந்தர்ப்பம், அதாவது அமைய செலவு பூஜ்ஜியமாற சந்தர்ப்பம் குறைத்தொழில் மட்டம், வேலையின்மை காணப்பட்டது. அதே மாதிரி நான்காவது காரணம் என்னன்னு சொன்னா, நாலாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, பொது பொருட்கள் வந்து நுகர்வு செய்யப்பட்ட டைம்ல, அதே நான் சொல்றது பொது பொருட்கள் நுகர்வு செய்யப்பட்ட டைம்ல. அதே மாதிரி ஐந்தாவது வந்து வளங்களோட மாற்று பயன்பாடுகள் கொண்டிராத டைம். வளங்கள் மாற்று பயன்பாடுகள் கொண்டிராத டைம். சரியா? அப்ப வளங்கள் மாற்று பயன்பாடு இல்லாம, அதே மாதிரி வந்து பொது பொருட்கள் வந்து நுகர்வு செய்யப்பட்ட டைம்ல, அதே மாதிரி வேலையின்மை காணப்பட்ட டைம்ல, அதே மாதிரி ஏதாவது வளத்துல வந்து மாற்று பயன்பாடுகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி வந்து பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கு வளங்கள் எல்லையற்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா அந்த இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து நடக்கும்னு சொன்னா அமைய செலவு பூச்சியமாகத்தான் காணப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளும். ரைட். சரி, அமைய செலவு சம்பந்தமா இந்த பேசிக்கான நாலேஜ், அதாவது விரிவா விளங்கிட்டு உங்களுக்கு அமைய செலவு என்னன்னு சொல்லி போட்டு கிளியரா விளங்கினா. ஆம் சார். புருந்தா, ரிக்ஸா, பிரசன்னா, கைஸ், திலு, ரிம்னா, சிம்ரா. ஆம் சார், விளங்கிச்சு. வெரி குட். அமைய செலவு சம்பந்தமா கிளியர் தானே? சிம்ரா, ரிம்னா? ஆம் சார், கிளியர். ரைட். சரியோ? அடுத்தது வந்து இந்த பரிமாற்று பிரச்சினை அல்லது பங்கீட்டு பிரச்சினை, பரிமாற்று பிரச்சினை அல்லது பங்கீட்டு பிரச்சனை அப்படின்ற ரெண்டு பிரச்சனைகள் காணப்படும். அதாவது பரிமாற்று பிரச்சனைனாலும் பங்கீட்டு பிரச்சனைனாலுமே ரெண்டுமே வந்து ஒரே கருத்தை தான் புரிஞ்சுக்க போகுது. சரியா? ரைட். அப்ப பரிமாற்று பிரச்சனை அல்லது பங்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னண்டா, சிம்பிளா நாங்க பாக்குறோம், வீட்டுத்துறையிடமிருந்து உற்பத்தி காரணிகளை பெற்று நிறுவனத்துறையிடமிருந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்பவர், அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த உற்பத்தியை யாருக்கு இடையில பங்கீடு செய்யறது என்ற பிரச்சனையை தான் பரிமாற்று பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து
அதாவது வீட்டுத்துறையினர், நிறுவனத்துறையினர், அரச துறையினர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஏனைய துறைகள் அப்படின்னு சொல்லி கூட, இத 3 துறையினர்களுக்கு இடையில வந்து ஈக்கிற அந்த தொடர்பை பார்க்க போனா, இந்த வீட்டுத்துறையினர் என்ன செய்வாங்க? வீட்டுத்துறையினர் தான் என்ன காணப்படும்? என்ன காணப்படும்? இந்த உற்பத்தி காரணிகள் காணப்படும். உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்ன? உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்ன? நிலம், உற்பத்தி உழைப்பு, நிலம், உழைப்பு, உழைப்பு, மூலதனம், மூலதனம், அடுத்தது என்ன? முயற்சியாண்மை. முயற்சியாண்மை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. எல்லாம் ஒருக்கா சொல்லுங்க. நிலம், ஆஹ் உழைப்பு, மூலதனம், முயற்சி. எல்லாம் ஒரே டைம்ல சரி, எல்லாம் ரெடியா வைக்கணும். ஒரே நான் வந்து 1 2 3ன்னு சொல்லுவேன். 3 சொன்ன உடனே எல்லாரும் ஒரே, அப்ப நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் தானே, எல்லாரும் ஒரே இதை சொல்லணும் அப்படின்னு. அப்ப எல்லாம் வந்து ஒரே டைம்ல 3 சொன்ன உடனே எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஒரே டைம்ல சொல்லணும். இந்த உற்பத்தி காரணிகள் 4. சரியா? 1 2 3. நிலம், உழைப்பு, உழைப்பு, மூலதனம், மூலதனம், முயற்சி. முயற்சி. ப்ராக்டிஸ் போதா? சரியா? ஒரு ஆள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இன்னொரு ஆள் வந்து இதாகும் சொல்றீங்க. சிலவங்களுக்கு கவரேஜ் இல்ல, சிலவங்க அன்மியூட்டே பண்றீங்க. இல்லை, இன்னும் ஒரு சான்ஸ் ஒன்று தாரேன். 1 2 3. நிலம், மூலதனம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. மூலதனம். ரைட் ரைட் ரைட். சரியா? இன்னும் உங்களுக்கு போதாது, பழகும். ரைட். சரியா? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்ற உற்பத்தி காரணிகளை வந்து என்ன செய்வான்னு சொன்னால், இந்த வீட்டுத்துறையினர் நிறுவனத்துறைக்கு வழங்குவான். நிறுவனத்துறைக்கு வழங்குவான். அப்ப நிறுவனத்துறை வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த உற்பத்தி காரணிகளை வச்சு பொருட்கள், சேவைகளை வந்து உற்பத்தி செய்வான். பொருட்களையும் சேவைகளையும் வந்து என்ன செய்வான்? உற்பத்தி செய்வான். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செஞ்சு அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து யாருக்கு கொடுக்கிறது? விளங்கி நான் சொல்றது, யாருக்கு கொடுக்கிறது? சரியா? அதிகமா பணம் வச்சிருக்கிறார்களுக்கு வந்து கொடுக்கிறதா, அல்லது வந்து ஏழையாக்களுக்கு கொடுக்கிறதா, அல்லது வந்து காசை வந்து முன்னுக்கு யார் ஃபெஸ்ட் தாரதோ அவங்களுக்கு கொடுக்கிறதா? விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி வந்து இப்படி வந்து யாருக்கடையில பங்கீடு செய்யறது அப்படின்றது வந்து யாருக்கடையில அந்த பொருட்கள் சேவையில கொடுக்கிறது அப்படின்றத தான் நாங்க என்ன சொல்றோம்? பரிமாற்ற பிரச்சனை அல்லது பங்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். என்ன பிரச்சனைன்னு சொல்றோம்? பரிமாற்று பிரச்சனை, பங்கீட்டு பிரச்சனை. அல்லது பங்கீட்டு பிரச்சனை. ரெண்டுமே ஒரே கருத்தை தான் குறித்து நிற்கும். சரியா? அதை வந்து விளங்கிக் கொள்ளணும். பரிமாற்று பிரச்சனை அல்லது பங்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வீட்டுத்துறையினரிடமிருந்து என்ன செய்வாங்க? உற்பத்தி காரணிகளை பெற்றுக்கொள்வாங்க நிறுவனத்துறையினர். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்வாங்க. அப்ப பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்களை, சேவைகளை வந்து யாருக்கிடையில வந்து கொடுக்கிறது அப்படின்றத தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? பங்கீட்டு பிரச்சனை. பங்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொடுக்கணும். ரைட்? இந்த விஷயம் கிளியரா? பரிமாற்று பிரச்சனை அல்லது பங்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு விளங்கினா? ஆம் சார். ரைட், வெரி குட். இப்ப இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 1+4 இருக்கிற விஷயங்கள். சரியா?
அடுத்ததெல்லாம் வந்து அடுத்தது வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் 1.5. 1.5ல வந்து என்ன இருக்குதுன்னா வளங்களையும் உற்பத்திகளையும் பங்கீடு செய்வது தொடர்பான தீர்மானங்கள், அதாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை வந்து நாங்க பார்ப்போம். எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்யறது, இது சம்பந்தமா வந்து 1.5ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதெல்லாம் வந்து clear-ஆ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முந்தி வந்து நாங்க சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வினா வேண்டி என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 2 இயர்ஸ் 2 வருடம் என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க. அப்ப 2 வருட காலம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்புக்கான பலனை பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அந்த படிப்புக்கான பலனை பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஓ ஓ, அப்ப உங்களோட வீட்டுல நீங்க புள்ள படிக்குது, பிள்ளைக்கு நாங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும், சரியா? பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கணும், சரியா? அதே மாதிரி உடுப்பு கொடுக்கணும், தங்குறதுக்கு இடவசதி கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்க உங்களுக்காக, அவங்களோட ஆசைகள் அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் முட்டு போட்டு உங்களுக்காக பாடுபடுறாங்க. யாரு? உங்களோட அப்பாவும் அம்மாவும், உம்மாவும் பாப்பாவும், சரியா? அப்ப இப்படி உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக என்ன செஞ்சீங்க இவ்வளவு காலம்? யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செஞ்சீங்க மாட்டீங்க. இதுதான் உண்மை கதை, சரியா? ரியாலிட்டி ஐட்டம். அவங்களுக்கு என்ன சரி, எங்க யாரை சரி லவ் பண்ணிக்கிட்டு அது சம்பந்தமா ஒரு டார்ச்சர் ஒன்று கொடுக்குறது, அவங்களுக்கு கவலையை கொடுக்குறது, விலைங்க நான் சொல்றது, இல்லாட்டி வந்து என்ன சரி ஒரு பிரச்சனையில வந்து அவங்கள கோர்த்து விடுறது, இப்படி என்ன சரி அவங்களுக்கு வந்து மேலும் 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 வந்து என்ன செய்றீங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க சரி ஓகே அந்தந்த வயசு அதெல்லாம் செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க, ரைட். அதை ஒரு பக்கம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இன்னொரு பக்கம் நாங்க வரப்போறோம். என்ன பக்கம் வரப்போறோம்? படிப்பு, பட்டம், பதவி, இதுக்குள்ள வர. இப்ப நீங்க படிக்கிறீங்க, A level படிக்கிறீங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இப்படி யாருமே வந்து இங்க பெரிய பணக்கார இடத்துல பணக்காரன ஆகுறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கீழே இது சரி என்ன சரி அடிபாடு, அவனுக்கு கீழே அவன் வந்து நிறைய கஷ்டப்பட்டே இருப்பான். லைஃப்ல கஷ்டப்படாம எவனுமே பணக்காரன் நீங்க நினைக்கலாம், அவன் பரம்பரை பணக்காரன் ஈக்கிறாங்க தான். ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளைய கொள்ளணும், அவனுக்கு அடிபட்டு. அப்ப யாருமே வந்து பெரிய இடத்துல இவங்க வந்து அப்படி இப்படி ஈக்கிறல்ல, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டுவீங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஈக்கிறீங்க. நானும் அந்த மாதிரி தான் நிலையில தான் ஈக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி தான் ஈப்பீங்கன்னு தெரியும். நல்லா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், ரைட், ஓகே. என்னதான் இருந்தாலும் பொதுவான ஒரு விடயத்துக்குள்ள நாங்க வரப்போம். என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த படிக்கிற படிப்பை அதை வந்து மதிச்சு படிக்கணும். அது எங்கட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நாங்க உமா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, விளைங்க சொல்றது, நல்ல ஒரு அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய மாதிரி விளைங்க எங்கட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட அவன் அந்த முகத்துல வர அந்த சந்தோஷம், அந்த உள்ளத்துல வர அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்க அந்த நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடே இதை விட என்னடா ஈக்குது உலகத்துல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. விளைஞ்ச ஒண்ணு சொல்றது, அந்த நீங்க வந்து இப்ப என்னோட உமா அப்பா நான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் எடுத்தா, அல்லது நான் இவ்வளோ இந்த மாதிரி செட்டி ஸ்கோர் எடுத்து ஐலாண்ட் லெவல்ல ஃபெஸ்ட் எடுத்தா, அல்லது நல்ல ரிசல்ட்ஸ் ஒப்பரிமா டாப் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்களான்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சா நீங்க இப்பவே என்ன செய்வீங்க? ஒப்பரிமா நல்லா டார்கெட் பண்ணி படிப்பீங்க. அதை பத்தி யோசிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால்தான் என்ன செய்வீங்க? படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. விலைங்க நான் சொல்றது. அதே நீங்க அந்த சந்தோஷத்தை ரிசல்ட்ஸ் வந்துக்கு போறோம் நீங்க பார்ப்பீங்க. விலைங்க நான் ரிசல்ட்ஸ் சொன்ன உடனே அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அப்ப யோசிப்பீங்க என்னன்னு சொன்னா, அதே இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கப்படாதா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. விலையத்தை சொல்றது. அப்ப நல்லா யோசிக்கணும். அடுத்த கட்டம் இதை தாண்டி நம்ம யோசிக்கிறதா இருந்தா லைஃப். நீங்க ஒரு லைஃப் உண்ட வாழ்க்கை உண்டு வந்து வாழ வைக்கிறீங்க. யாரு எவரு எப்போ போறோம்னு சொல்லி போட்டு சரியா தெரியாது.
ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்க பொதுவான வகையில வந்து நாங்க வாழத்தான் வந்திக்கிறோம். அதாவது வாழ என்னத்தையும் கொண்டு போறதும் இல்லை அதுவும் இல்லை. ஆனா வாழ்றதுக்கான அடிப்படை பொருளாதார தேவை ஒன்று ஈக்கணுமா இல்லையா? நாங்க கஷ்டப்படணுமா லைஃப் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா கஷ்டப்படாம லைஃப் வந்து இலகுவா கொண்டு போகணும், லைஃப்ல நல்ல ஒரு நிலைமைக்கு ஈக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ உள்ள காலத்தை கொஞ்சம் கடினமாக்குங்கன்னு சொல்றது. கடினமாகுன்னு சொன்னா என்னது? அந்த படிப்புல நீங்க ஈடுபடுத்தணும் உங்களோட காலங்களை நேரங்களை. நிறைய பிளான்ஸ் நீங்க ஒரு இடத்துல நிம்மதியா யார்கிட்ட பிரச்சனையும் இல்லாம யார்கிட்ட சத்தமும் இல்லாம ஒரு ரூம் ஒன்று பூட்டிட்டு ஒரு தனியை எரிங்க. தனியை ஈந்து ஒரு பேப்பரையும் பேனாவும் எடுத்து யோசிங்க. உங்களோட மெயின்ல படுறது ஆசை எல்லாத்தையும் எழுதுங்க அந்த பேப்பர்ல. விலையை நான் சொல்றது பணக்காரன் ஆகணும், அந்த கார் எடுக்கணும், இந்த பைக் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், விலையை நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு நீங்க வந்து யோசிங்க இது என்ன செய்யணும். இதுக்கு நான் இப்ப 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 ஈக்கிற காலம் நீங்க ஈக்கிற அந்த நேரம் அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. தெலுங்கு சொல்றது காலம் நேரம் அப்படின்றது இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு வந்து 19 வயசுன்னு சொன்னா சரியா, அப்ப நீங்க 17 வயசுக்கு போவேலுமா? இயலாது. தெலுங்கு நான் உங்களுக்கு சொல்றது அதால அந்த காலம் நேரம் ஏஜ் அப்படின்றது வந்து திரும்ப கிடைக்காது. அதை வந்து அந்தந்த டைம்லயே நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ குந்தி இந்தி ஒரு இடத்துல இந்த உந்தி பேனையும் பேனை ஒன்று எடுத்து தாள் ஒன்று எடுத்து எழுதுங்க. என்னது உங்களோட மெயின்ல நீங்க லைஃப்ல வந்து என்ன ஆகணும். நான் வந்து இப்ப ஏ லெவல் படிக்கிறேன், எப்படி படிக்க போறேன் இல்லைங்களா? நாங்க டொப் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எந்த ஐடியாவை நான் செய்ய போறேன். இப்ப நீங்க வந்து யோசிக்கலாம். இந்த நிறைய செட் ஸ்கோர் எடுத்தாங்கள்ட்ட நாங்க அறிவுரை கேட்கணும், ஐலண்ட் லெவல் ஃபெஸ்ட் எடுத்தவங்கள்ட்ட அறிவுரை கேட்கணும், விளையாட்ட சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னத்தை தான் கேட்கறது ஓகே, நான் கேட்க வேணாம் அந்த அதை வந்து இது சொல்லல, சரியா கேட்கத்தான் வேணும். ஆனா என்னன்னு சொன்னா நீங்க முதலாவது உங்களுக்கு என்ன தேவை, நீங்க யாரு அப்படின்றத நீங்க முதலாவது விளங்கிக்கணும். இப்ப உங்களை பத்தி நீங்க முதலாவது அறியாம இருக்கிறீங்க. சிலவங்க அறியாம இருக்கிறீங்க. நான் எந்த டைம்ல கோவப்படுவேன், நீங்க சொல்றது நான் எந்த டைம்ல சந்தோஷமாயிப்பேன், எனக்கு என்ன தேவை, நான் எந்த டைம்ல எது எது படிப்பேன், எனக்கு வந்து நான் படிக்கிற டைம் வந்து எது வந்து எந்த டைம்ல எனக்கு மண்டையில ஏறும், எந்த டைம் தூக்கம் வரும், அப்ப தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன மருந்து. உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐடியாஸை போட்டுக்கொள்ளும். எனக்கு அவங்க அது செய்யல, எனக்கு வீட்டுல இது செய்யல, எனக்கு வீட்டுல சல்லி தரல, எனக்கு வீட்டுல அப்படி செய்யல, இல்லை நானாம ஒருத்தரும் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படியா இப்படியா அதா இதா அந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி அந்த குற்றம் குறைகள் புடிச்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா லைஃப்ல ஒரு சொட்டு உங்கள நீங்களே முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, என்ன கஷ்டப்பட்டுக்கிறீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, விலைங்க என்ன சொல்றது பெலன் நீக்குது, விலைங்க என்ன சொல்றது உங்களுக்கு ஏழும், உங்களால ஏழாவது ஒன்றும் இல்லை தானே. அப்ப நீங்க தான் உங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வளர்த்து கொள்ளணும். தான் சரி ஒரு துறையில போய் ஒரு துறை படிப்பு காமர்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா அந்த துறைக்கு நீங்கள வந்துட்டீங்க. அப்ப துறையில வந்து அந்த அறிவை வந்து வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா டார்கெட் ஒண்ணு பண்ணுங்க. இல்லைங்களா? அந்த அதாவது ஸ்மால் மெயின் செட் ஆயிக்காம பிக் மெயின் செட் ஆயிக்கும். நிறைய பிளேன்களை போடணும், மியூசிக் நிறைய பேப்பர்களை பார்த்து தேடி 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 எடுக்கணும். அப்ப டிஃபரெண்டா படிக்க பழகணும். விளைஞ்ச சொல்றது அப்ப மார்க்ஸ் அந்த அதாவது பேப்பர்ல முழுமையா நம்ம ஈடுபடுத்தி அந்த மார்க்ஸ் முழுமையா எடுத்துக்கொள்றதுக்கான ஐடியாஸ் வந்து உங்கள்ட்ட ஈக்குது, உங்களால இயலும். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, தேட மாட்டேங்கிறீங்க. அதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, டைம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. அதுல குந்தி என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, மெனக்கெட மாட்டேங்கிறீங்க. அப்ப எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு சொன்னா அதுல நீங்க உங்களை ஈடுபடுத்தணும். உங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு சொன்னா உங்களை முழுசா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தினா தான் அதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இலகுவாய்க்கும், பெற்றுக்கொள்ள இயலும். சும்மா எனக்கு அது தேவை அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்கண்ணா. அப்ப நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரைட் வீட்டுல இருந்துட்டு ஒரு வேலைக்கும் போறதில்ல, ஒரு ஐடியாவும் பண்றது இல்ல, ஒரு தொழில் வாய்ப்பை வந்து உருவாக்குறது இல்ல, இல்லைங்க நான் சொல்றது ஒரு நாலேஜை வந்து வளர்த்து கொள்றது இல்ல. இப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, எப்படி நீங்க உங்களை வந்து உங்களை நீங்க அந்த அது பணக்காரன் ஆவீங்க,
எப்படி உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க? கஷ்டம். உங்களை நீங்க திருத்தி கொள்றதுக்கு உங்களில் இருக்கிற பிழையை திருத்தி கொண்டு என்ன பிழை விட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும், இதெல்லாம் என்ன சொல்றது, இது சம்பந்தமா முழுசா ஆராய்ஞ்சு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட knowledge வளர்த்து கொள்வோம். விலை என்ன சொல்றது, எப்பவுமே கிடைக்காது. விலை என்ன சொல்றது, சில வார்த்தைகள் அதால கிடைக்கிற டைம்ல அதை யோசிச்சு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, ரைட். இவ்வளவு தான் என்னால சொல்ல இயலும். சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ இதுக்கு பிறகு யோசிச்சு நடக்கிறது வந்து உங்களோட கையில தான் நிக்குது. ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.